ஹாய் மக்களே, எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு? அதாவது தலைமைச் செயலகம் நியூஸ்ல பார்க்குறோம்ல, எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து பார்லிமெண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வராங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் மியூசியம்னு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து ஒரு பெருமையான விஷயம் ஒன்று இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, அதை நம்ம சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் ஏற்றின முதல் தேசிய கொடி உள்ளே இருக்குது. அதை எல்லாமே தான் இந்த பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அது வழியே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லி போகிறோம். ஸோ போயிடலாமா? உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. ஓகே, ஓ எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா உள்ள? இல்லடா, இருக்காங்களாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மியூசியம் அது எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து பார்லிமெண்ட் அந்த தலைமைச் செயலகம் அந்த கேம்பஸ்லேயே தான் இருக்குது. இப்போ உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏகப்பட்ட காரில் நிறைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி தான் ப்ராசஸிங்லாம் முடிச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இதை ஃபோர்ட்டுன்னு சொல்கிறோம், கோட்டை, அதனால தானே கோட்டைன்னு சொல்கிறோம். கோட்டைக்கு போகிறோம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா இது வந்து ஒரு கோட்டை, வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின ஒரு கோட்டை. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இல்லையா, சென்ட் ஜார்ஜோட ஸ்டாச்சுவும் உள்ளே இருக்குது. அந்த கோட்டைக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சேஃப்டிக்கு தான் இந்த இதெல்லாம், இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற இடம். இது பேர் என்ன? மதகா. இது ஒரு தமிழில் வார்த்தை இருக்கு, ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இதில் கூட பார்த்தோம், தஞ்சாவூர் டெம்பிளில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பு சுல்தான் கோட்டையில் பார்த்துருப்போம். ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சிட்டாங்கன்னா எனிமீஸ் உள்ள வர மாட்டேன். இந்த ஃபோர்ட் மியூசியம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட்டோட சில வரலாறு குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இதுதான் இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1600களில் அவங்களோட வர்த்தக ரீதியான முன்னேற்றத்துக்காக கடலோர பகுதிகளில் பில்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்னைன்னு அழைக்கக்கூடிய சென்னராயப்பட்டணம் அல்லது சென்னப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க இடம் வாங்கி பில்டிங் கட்ட முடிவு பண்ணுறாங்க. கடலோர பகுதிகளில் இடம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய கோட்டையாக கட்டுறதுக்கு முடிவு செய்கிறாங்க. அதுதான் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இந்த கோட்டை 1639களில் ஆரம்பித்து 1640களில் கட்டிப்பிடிக்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 107 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 1600களிலேயே கிட்டத்தட்ட 2,45,000 ரூபாய் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக செலவிடப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த பில்டிங்கை சுற்றி தான் சென்னை மாநகரமே உருவாயிருக்குன்னா உங்களால் நம்ப முடியுது. இந்த பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் பில்டிங் ஆகட்டும், சென்ட் மேரிஸ் சர்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் 150 வருஷம் பழமையான கொடிக்கம்பம் ஆகட்டும், அப்புறம் ஒரு மியூசியம் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஏங்க, இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துக்கு கூட நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றினது அந்த பழமையான கொடிக்கம்பத்தில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்ட்ரன்ஸோட டிக்கெட், ஃபேர் அண்ட் டைமிங்ஸை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்க. ஸோ இப்போ உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஹா, உள்ளே வந்தோடனே பாருங்கள், அப்படி கம்பீரமாக நிற்கிறாரு லார்ட் கார்ன்வாலிஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1786ஆம் ஆண்டுகளில் வந்து இந்தியாவுக்கே கவர்னராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு செஞ்சதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் வராங்க, இல்லை யாரெல்லாம் இவர் மீட் பண்ண வராங்களோ இந்த ஸ்டாச்சுவை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு தான் இந்த பில்டிங்குள்ளே வரணுமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவில் கீழே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பசங்களை அரெஸ்ட் பண்ண அந்த நினைவுகளை வந்து இங்கே இந்த ஸ்டாச்சுலேயே வந்து செதுக்கி இருக்காங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அண்ட் இது ஃபுல்லாகவே மார்பிளில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி ஃபுல்லாக பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து சென்னையில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த நிறைய ஸ்பாட்டு, நிறைய நிகழ்வுகள் இதோட ஃபோட்டோகிராஃப்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பாட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டுங்க. ஏன்னா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் முதல் முறையாக இந்த ஃபோர்ட்டில் வந்து ஏற்றின கொடி வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்தியாவிலையும் இதுதான் ஃபஸ்ட்டு ஏற்றின கொடின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பெருமையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். நம்ம வரலாறுகளில் நிறைய படித்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட லோகோ பாருங்கள். இந்த பிளேட்டு, இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பாத்திரங்களில் கூட அந்த லோகோ அடிச்சிருக்காங்க. மேபி இதெல்லாம் கூட அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த புக்கு பார்த்திங்கன்னா அவங்க கைப்பட எழுதின புக்கெல்லாம் குடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அங்கே யூஸ் பண்ண பொருள் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக்கர் பார்த்திங்கன்னா என்ன ஹெவியாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் 10 பேர் வேணும் போல் இருக்குது தூக்கிறதுக்கு. அதேமாதிரி இந்த லாக்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டோட லாக்கு, அதுதான் அதோட கீ. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபோர்ட்டோட ஸ்ட்ரக்சரு. இதை இன்னொரு ஷாட் கூட இருக்குது, நான் காமிக்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம ஃபோர்ட் சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது, அதனால தான் நான் ஃபோட்டோகிராஃப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். சில இடத்துல பர்மிஷன் இருந்துச்சு, அது மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து நிறைய டைமில் அந்த இடத்த கடந்து போயிருக்கோம். ஆனால் வந்து அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஃபோர்ட்டு. ஸோ வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். சுத்தி பார்த்தாச்சு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.